தவிக தலைவர் விஜயும் நடிகை த்ரிஷாவும் சினிமா தயாரிப்பாளர் இல்ல திருமண விழாவுக்கு ஒரே காரில் ஜோடியாக வந்து பங்கேற்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மூஞ்சி மொகரையும் 7 கழுத வயசாச்சு இப்படி நார் அடிச்சிட்டு இருக்கிற கீழே விழுந்தும் போசப்பாரு. குற்றவாளியே 1 லட்சம் இல்லை 2 லட்சம் வாங்கியிருக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டு விட்டார். ஆகையால் தாமதிக்காமல் தண்டனையை உடனே வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு நமக்காக அம்மட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்கிறாங்களே. தேன் 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 உன்னை தேடி அலைந்தேன், ஐயோ இவனா உயிர் தீயில் கலந்தேன் கலந்தேன்னு கலந்துட்டாங்க. வேண்டாம்டா, எந்த உள்ள வேலை பாச்சாதரா. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் அது? என்னடா பழக்கம் அது? என்னடா கத்துற? நல்லா பாடுறீங்களே. ஒருத்தர் நல்லா வேலை பாக்குறாங்க, நீ என்ன நல்லா பாடுறேன்னு என்ன புகழ்ந்துகிட்டு இருக்க. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. நான் கபடி விளையாடத்தான் உங்க ஊருக்கு வந்தேன். ஆனா இப்ப முடிவு பண்ணிட்டேன், நான் விளையாட வேண்டிய கிரவுண்ட் அது இல்ல, இதுதான். நான் எலெக்ஷன் வந்தா அண்ணா எவன் செத்தான் நாளைக்கு நான் ஜாலியா இருக்கிறேன்னு இப்ப நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்துட்டு திரும்பி கொண்டு போய் திருச்சாவை நல்ல பிள்ளையா வீட்டுல விட்டுட்டு அவங்க ஒழுங்கா வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறீங்களா? என்ன ரூட்டி அடிச்சு என்ன பண்றது? ஒரு குழந்தையா குட்டியா? என்னடி வயசாயிடுச்சு? எல்லாம் நேரம் சுமார். எப்ப உன்னை பொடியில கொண்டு வச்சதுக்கு அப்புறமா படுத்திருப்பான், ஆனா தனியா படுத்திருப்பானா? கை 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 வைக்கிறானா? ஊர் உலகம் இவ்வளவு சொல்லியும், பொண்டாட்டி அவ்வளவு சொல்லியும், பிள்ளைங்க இவ்வளவு சொல்லியும் நீ திரிஷா கூட வந்திருக்கனா என்ன அர்த்தம்? எனக்கு அவதான் முக்கியம்னு அர்த்தம். இதெல்லாம் உண்மையில உசிரி வச்சிருக்கோம். பொண்டாட்டி தெரிஞ்சா என்ன ஆகும்? ஆமா தம்பி, அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சா உடனே தொங்கிடுவான் தம்பி. நமக்குள்ள இருக்கட்டும். இவர் ஊர்ல இருக்கவன்லாம் ஓட்டு போடு ஓட்டு போடு, நீ இவரு போய் வேற எங்கேயாவது அப்படி போடுன்னு பாட்டு போட்டுக்கிட்டு நாளைக்கு இவரு நாளைக்கு போட்டுக்கிட்டு இருப்பாரு. உங்களுக்காக நீங்க சோறு தண்ணி இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கேன், நீங்க சொகுசா இனப்பெருக்கம் பண்ணிட்டு திரியுறீங்களா? பஸ்ல இருந்தாங்க, திருச்சா பஸ்ல இருந்தாங்க, உள்ள என் பேரு மீனா குமாரிங்கிற மாதிரி உண்மையிலே பஸ்ல உள்ளார இவரு ஜட்டியும் போட்டுக்கிட்டு நீங்க இதே வேலையா கிடந்தீங்க அப்படின்னா தெரியல 5 பேர் போட்டுறாரு. பாத்து ரைட் சீட் வரப்போது டாக்டர் கொண்டு செக் பண்றா. உண்மையிலே கட்டுப்பாட்டுல புசியானந்த் தானே வச்சிருக்காரு எல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க. யாரு? மாமேவா? ஐயா 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 ராசாதி ராசா அருணாசலா மன்னா, நீங்க கிளம்புங்க அண்ணா. குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிடாதீங்க. விவாகரத்து நோட்டீஸ்ல நடிகைன்னு பேரை மென்ஷன் பண்றாங்க. தேவைப்பட்டால் நான் புகைப்படங்களை சொல்லுவேன், ஆவணங்கள் சொல்லுவேன். நீ என்னடி சொல்றது? நான் போட்டோவுக்கு கொண்டுட்டு வரேன், இந்த மாதிரி ஆளையே கொண்டுட்டு வரேன். எப்படி முடிஞ்சா? மேட்சிங் வேற. தேங்க்யூ வெரி மச். ஆனா ஒன்னே ஒரு ஃபீலிங், எனக்கு ட்ரெஸ் எல்லாம் ஓகே தான், ஆனா கார் தான் பட்ட பழசா இருந்துச்சு. வந்து இறங்கினது 2 பேருமே. யார சொல்றான்? கார் தான் கொஞ்சம் பழசு அப்படிங்கிறது, கொஞ்சம் இல்ல ரொம்பவே பழசுதான் அப்படிங்கிற மாதிரி. நீங்க ஏதோ சொல்றீங்க, ஆனா என் காதுல ஏதோ. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இல்ல சார், அந்த ஸ்டாலின் சொல்லி தான் கேக்குது. இதுதான் சொல்றேன். அதாவது இங்க உண்மையான பத்தினிய நாளைக்கு இவங்க ரோட்ல போற பொம்பளை ஆக்கிட்டு இங்க ஒரு தேவதைய நாளைக்கு இவங்க தியாகி ஆக்குறாங்க. ஒரு ஐட்டத்தை நீயோ பத்னி ஆக்குற, பத்னியா ஏண்டா ஐட்டமாக்குற. அந்த ஆள் புடவை கட்டி அலங்காரம் பண்ணி வெளியிலேயே கூட்டிட்டு வந்து வேணும்னு பர்பஸ்ஃபுல்லா செய்யறான். ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. தோழி நண்பர் யாரு இவங்க 2 பேருமா? அட பாயில தடவிக்கிறீங்க, எல்லா வேலையும் பாத்துக்கிறீங்க, தோழர் தோழிங்கிறீங்களேம்மா. ஒரு நாளா அந்த ரிலேஷன்ஷிப் உண்டான மரியாதை பச்சராங்கிற மாதிரி. சும்மா இருக்க முடியாதடா, எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? உண்மையிலே ஒரு நல்ல ஃப்ரெண்டு நீங்க சொல்ற மாதிரி இருந்தா, உனக்கு உன் ஒய்ஃப் தான்டா முக்கியம், உனக்கு ஃபேமிலி தான் முக்கியம், நீ போய் முதல்ல அவங்கள பாரு. தான் ஃப்ரெண்டு, அது நல்ல ஃப்ரெண்டு. இது தேவதை ஃப்ரெண்டு. இப்ப சங்கீதா வந்து இது மாதிரி பேசினதுக்கு அப்புறம் நான் இவ்வளவு பெரிய விஷயம் இம்பாக்ட் கிரியேட் ஆகும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இப்ப த்ரிஷாவோட வெளியே வர்றாரு. இப்ப திருப்பி பேச பொருளா மாறும். நாளைக்கு இதுக்கு ரியாக்ஷனா சங்கீதா ஒண்ணு செஞ்சா அது என்டையரா பெரிய பாதிப்பு அவருக்கு ஏற்படுத்த தெரியுமா தெரியாதா? தெரியல. தெரிஞ்சா அவர் ஏன் தற்கொலையின் தலைவர்களா இருக்க போறாரு? இதெல்லாம் ஓவர் நக்கலு. கீழே இருக்கிறவனை தற்கொலைன்னு சொல்றீங்களா? அவனுக்கு தலைவனா இருக்கிறவனுக்கு மட்டும் எப்படி மண்டையில மசாலா இருக்கும்? அதனாலதான் தற்கொலைகளின் தலைவராக அவர் விளங்குகிறார். அமூல இருந்தா அவன் ஏன் திரிஷா பின்னாடி அலையறான்?
அவர் ஒரு தற்கொலைன்னு எனக்கும் தெரியும். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எல்லா மீடியாவும் அவரை பத்தியே வாய் வலிக்க பேசுவாங்க. அது ப்ளே பண்ணுது சீரியஸா. அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற. என்ன பத்தி பேசு, ஆளை பத்தி ஏதாவது பேசுன. அப்படிதான்டா பேசுவேன். உன் ஆள் ஒரு அவ, நீ ஒரு இவன்டா. பொலிட்டிக்கலி நாளைக்கு ஒரு உங்களுக்கு சிஎம் ஆகணும்னு ஆசை இருக்கு போல இருக்கு. நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க. டெஃபினெட்லி. அரசியலா சினிமா? நீங்க பாருங்க ஒரு 10 வருஷத்துல. அப்ப புரியல, இப்ப புரியுது. சத்தியமா சிஎம் ஆகணும்னு ஆசை இருக்கு. அதுக்கு அப்பாற்பட்டு எனக்கு தெரிஞ்சு தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க கட்சியில கொண்டாந்து இவ்வளவு எக்ஸ்போஸ் பண்றவன் நாளைக்கு அரசியல் கட்சியில பதவி கொடுக்கறது யோசிக்க போறாரா? இவ்வளவு பெரிய பதவி கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க எதிர்பார்க்காதது இன்னும் என்னென்னமோ நடக்க போகுது. இப்பதானே கட்சியில சேர்ந்திருக்கீங்க. வாங்க தொண்டர்களுக்கு என்ன சொல்றது? அவனை கேட்டா நீ ஏதாவது சொல்லண்டா. இப்ப மயிலாப்பூர் தொகுதி உண்மையா? கண்டிப்பா தம்பி. தாவேகா சார்பா மாமி த்ரிஷா போட்டி. எப்படி இருக்கிறது? வண்டர்ஃபுல். மல்லு அள்ளு அள்ளி. ஆமா. ஐயா ஓட்டு அள்ளிடுவார் ஐயா. நீங்க இல்ல, நீங்க வந்து ஓட்டு தான் போடணும். ஓகே, நீங்க வேற எதுவும் போடக்கூடாது. அதெல்லாம் அவர் போட்டுக்குவாரு. விஜய் கட்டுப்பாட்டுல தாவேகல. விஜயே முதல்ல கட்டுப்பாடு. ஆமா, உண்மையிலே அவரே கட்டுப்பாட்டுல தான் இருக்கிறாரு. முதலில் அவள் உன்னை மெட்டி போட வைப்பாள், பின்னால் முட்டி போட வைப்பாள். அவ என்ன ஜெட்டி போட வச்சாலும் பரவாயில்ல குருஜி, எனக்கு அடை வேணும். அதுவும் இங்க நாளைக்கு மனைவிக்கு கட்டுப்படாமல் இருக்கக்கூடியவர் யாருக்கு கட்டுப்படுவார்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல. நான் இதுக்கெல்லாம் கட்டுப்படுற ஆளா, இதுக்கெல்லாம் நான் அசர்ற ஆளான்னார்ல, இப்ப தெரியுதா? நீ திருப்பி அடிக்கிறதா இல்லையா? அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. இப்படியே தடுத்து தான் என் வாழ்க்கை ஓடி. சரி, அது ஒரு தாவேகா நிர்வாகி அடிபட்டு செத்து கிடக்குறான், போக மாட்டாரு. வித்து தான் பிள்ளைய காப்பாற்றணும்ல. இதுக்கு பிரயோஜனம் பிள்ளைய திருந்தணும்ல. 41 பேர் செத்தவங்களே பார்க்காதீங்க, இங்கே தான் வந்து பார்க்க போறேன். அங்க போனா கூட்டம் வந்துரும். 41 பேர் செத்து கிடக்குறாங்க, அங்க போனா கூட்டம் வந்துரும். சாவுட்டு கூட போறாரு. கீழே விழுந்து கிடக்குறானுங்க, ஒரு போன் காலாவது பண்ணி கேட்டிருக்கலாம், அங்க கேட்க மாட்டாரு. வர ஆனா இதுக்கெல்லாம் வராரு எப்படி? இந்த மாதிரி ஆட்களை வெறும் வாக்களிக்கக்கூடிய, வெறும் வாக்கு பெட்டியாகவும், வெறும் வாக்கு போடக்கூடிய ஒரு மிஷினாகவும் தான் பாக்குறாரு தவிர, நீங்க நினைக்காதீங்க அங்க இருக்கிறதா மிஷினு. அவன் பார்வையில நாளைக்கு கீழே இருக்கிற கூட்டத்தையே மிஷினா தான் பாக்குறான். விளம்பரத்தை பார்த்து விட்டு விழுந்துடாத ஆத்துக்குள்ள. நான் என்ன செய்வேன், இது ஆக்சுவலா வந்து விஜய் பிளே பண்ற மாதிரி தெரியல. த்ரிஷா விஜயை ஆட்டி சங்கீதா கிட்ட த்ரிஷா சொல்ற இன்கமிங் மறைமுகமான கருத்து என்ன அப்படின்னா, நாளைக்கு நீ என்ன பண்ணிருவடி, இந்த வெள்ளையா வந்துட்டான், உன்னால என்ன செய்ய முடியும், இந்த மாதிரி என் பக்கத்துல தான் நிக்கிறான். இருக்கிறவனுக்கு தலைவனா நீ? தலைவனா நீ? சட்டை போட்டா நல்லவனா நீ? கெட்டப் நல்லா இருக்கிறது முக்கியம் இல்ல, கேரக்டர் நல்லா இருக்கணும். அவனையும் உருவாக்கி காட்டுறான், நானும் அவன் கூட வாழ்ந்து காட்டுறான். இதுதான் த்ரிஷாவோட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். பிரச்சனை எனக்கும் உனக்கும் தான். எதா இருந்தாலும் என்கிட்ட பேசு. அத நீ ஏன் புடிச்சு விட்டு பேசிட்டு இருக்க? அவரு உனக்கு மட்டும் புருஷன் இல்ல, எனக்கும் தான். அத நீ தெரிஞ்சுக்கோ. நியாயமா கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கே பொண்டாட்டியோட தான் போயிருக்கும். நீ ஒன்னும் சொல்ல கூடாது, அவர் பொண்டாட்டியோட தானே போனாரு. நீங்க அதை விட இன்னொரு ஹைலைட், பொண்டாட்டி கல்யாணத்துக்கு தான் போனாரு. அதை விட ராஜா இது 3 எவ்வளவு? ராஜா இதெல்லாம் செட்டப் இல்ல ராஜா. My lovable wives, the names are Jill, Jan, Jack. அதாவது இவர் கிளியரா சொல்றேன், பொண்டாட்டியே விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா கூட பொண்டாட்டியோட தான் போனாரு. எதுக்கு போனாரு? பொண்டாட்டி கல்யாணத்துக்கு தான் போனாரு. ஒரே குழப்பமா இருக்கடா அமாவாசை. விஜய்க்கு இதை விட பயங்கரமா இருக்கும். இந்த வயசு சொல்ற மாதிரி இதுக்கு மேல நடக்க போறதுதான் பயங்கரமான விஷயங்கள்லாம் இதுக்கு மேல சங்கீதா அவர்கள் நிகழ்த்தி காட்டுவாங்கிறது தான் உண்மை. ஹலோ, இன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸ் லீவுங்க. ஏய் உள்ள போ. அப்ப தந்தி அது உன் சொந்தக்காரங்க எல்லாம் நான் கொடுத்துறேன். உள்ள போ போ போ. இவருங்க வேணா, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய். இல்ல புசியானந்தை தாண்டி கட்சியில விஜய் அவர்கள் எதுவுமே பண்ண மாட்டாரு. அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காரு. எவன் சொன்னான்? அவன் ஒரு டோபர், அவன் கேட்ட திறந்து வரது கூட லாய்க்கு இல்லாத பையன். அவனை வெளியில நிப்பாட்டி வச்சுதான் பேசுறாங்க. நீ என்னமோ அவனை பெரிய பாஸ் மாதிரி பேசுறான். ஸ்டாப். பெரிய அபூர்வ சகோதரர் அப்பு காமலே போட்டு கேறிட்டு முட்டி போட்டு போயிட்டு இருக்காரு. அவன் தான் முதல்ல சங்கி திருச்சா காலில் போய் விழுந்து ஐயோ அண்ணே பதவியில கை வச்சிடாதீங்க. இந்த மாதிரி இன்னொரு தடவை ஏதாவது சொல்லிட்டு என் பக்கத்துல இல்ல, கட்சி ஆபீஸ் பிரச்சாரம் கூட்டம்னு தொகுதி பக்கமே வரக்கூடாது. நீ ஒரு ஃப்ராட், ஃபோர்ஜரி, முட்டாள். உன் முகத்தை ஜனங்க பார்த்தா ஒரு ஓட்டு கூட எனக்கு கிடைக்காது. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.